அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு சேனல் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க லா பேஸ்டாக நம்ம கொண்டு போகிறக்காண்டி நிறைய பேர் 12th முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப நிறைய பேரோட ஒப்பீனியன் அண்ட் ஆன்சர்ஸ் என்னவா இருக்குன்னா, ஒன்று இன்ஜினியரிங் போகலாம், அப்படி இல்லைன்னா மெடிக்கல் போகலாம் அப்படிங்கிற 2 ஃபீல்டு தான் நிறைய பேர் சூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதை தாண்டி லான்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. ஸோ இதை பற்றி யாருமே திங்க் பண்ணவே மாட்டோம். இந்த லா ஃபீல்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஃபீல்டு நம்ம நாட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறையா பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஃபீல்டு. ஸோ அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுறதுக்காக நிறைய அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் அது சம்மந்தமான கிளாஸஸ்ஸு, அது சம்மந்தமான டெஸ்ட்டு, அது சம்மந்தமான காலேஜஸ் எங்கெல்லாம் இருக்குது, நம்ம ஸ்டேட் லெவலில் என்னென்ன காலேஜஸ் இருக்குது, நேஷனல் லெவலில் என்னென்ன காலேஜஸ் இருக்குது, ஸோ இது சம்மந்தமாக அந்த எக்ஸாம் என்னென்ன எக்ஸாம் இருக்குது, அதுக்கு எப்படி அப்பியர் ஆகணும், அதோட பேட்டர்ன் என்ன, அது எப்படி படிக்கணும், இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லித்தரக்காண்டி புதுசாக ஒரு லாக்கான ஒரு சேனல் வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து இப்போ நீட்டு எக்ஸாம் எழுதி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெடிக்கல் காலேஜ் போக போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம JEE எழுதி இன்ஜினியரிங் காலேஜ் போவோம். அதேமாதிரி கிளாட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா லா காலேஜ் போகிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. இது யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லித்தரக்காண்டி தான் நம்ம அகாடமியில் வந்து புதுசாக லா சேனல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த சேனலோட பேர் ஒன்றுமே இல்லை, நம்ம சுரேஷ் லீகல் இன்சைட்ஸ்னு சொல்லி அந்த சேனல் லான்ச் பண்ணியிருக்கிறோம். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ இந்த சேனலில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம், என்ன மாதிரி விஷயங்கள் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத அடுத்து வந்து நம்ம சார் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சேனல் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த +2 முடித்தோடனே நம்ம வந்து லீகல் சைடு வந்து போய் அதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இல்லை நம்ம என்னென்ன பண்ணுவோங்கிறது இது புதுசாக இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் 12th ஏன்னா 12th முடித்தோடனே நம்ம என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம், இல்லை டிகிரி முடிச்சுட்டு என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம், அதில் மெயினாக இது எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, கிளாட் எக்ஸாம் எழுதி நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிக்கு போகிறதும், அடுத்தது வேறு எக்ஸாம் எழுதி அதாவது NLU அதாவது NLU நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி இல்லாமல் வேறு எக்ஸாம் எழுதி நம்ம வந்து வேறு காலேஜுக்கு போகிறதும், மற்ற ஃபேமஸான காலேஜுக்கு போகிறதும் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சிலவங்க +2 படிச்சுட்டு இருப்பாங்க. 10th படிக்கும்போதே நீங்கள் வந்து 12th அப்புறம் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். அப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஜாயின் பண்ணணும்பாங்க, இல்லைன்னா நமக்கு என்னென்னா இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுவாங்க. அதை தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு அவேர்னஸை உருவாக்குறதுக்காண்டி இந்த ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது ஒன்லி ஃபார் லீகல். அதுலேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு நிறைய இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறேங்க. லாங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட். நமக்கு அரசியலமைப்பு எழுதும்போது பார்த்தீங்கன்னா அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேருமே லாயர்ஸ் தான். ஒன் சைடாக எழுதணும்பாங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு டிகிரி என்னென்னா லா. இப்போவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிகிரி என்ன முடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லா தான் முடிச்சிருப்பாங்க. நிறைய பேர் சொல்லலாம். ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட், ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் இருக்கட்டும், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேக்ரவுண்ட் இருக்கும், லா முடிச்சிருப்பாங்க. லாங்கிற டிகிரி வந்து ஒரு முக்கியமான டிகிரி. அதுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அரசியலமைப்பு எழுதும்போது பார்த்தீங்கன்னா அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேருமே பார்த்தீங்கன்னா லா முடிச்சிருப்பாங்க கம்ப்ளீட்டாக. இப்போ நம்ம காந்தியாக இருக்கட்டும், டாக்டர் அம்பேத்கராக இருக்கட்டும், நேருவாக இருக்கட்டும், இப்போ ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா சிதம்பரமாக இருக்கட்டும், நிறைய பேர் எல்லாருமே என்ன முடிச்சிருப்பாங்க அப்படின்னா லா முடிச்சிருப்பாங்க. அவங்க லாங்கிற ஒரு ப்ரொபோஷன் வந்து சாதாரண ப்ரொபோஷன் கிடையாது. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொபோஷனல் டிகிரி. அப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நேஷ்னல் யூனிவர்சிட்டிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய என்ரோல்மெண்ட் கம்மியாக இருக்குது. அந்த என்ரோல்மெண்ட் அதிகரிக்கிறதுக்கு தான் நம்ம இப்படி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. வணக்கம். இப்போ நம்ம வந்து அதாவது நம்ம சுரேஷ் அகாடமி சேனலில் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனல் பேர் வந்து சுரேஷ் லீகல் இன்சைட்ஸ். அதாவது இந்த சேனலோட மெயின் ஃபோக்கஸ் வந்து லீகல் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது அதாவது நம்ம 12th கிளியர் பண்ண கிளாட்டில் ஆரம்பிக்கிறதுலேருந்து ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃப்ரம் பேங்க்கு, TNPSC எது ரிலேட்டட்னாலும் நம்ம சேனலில் அதுக்கு ரிலேட்டடான கோர்ஸு, ப்ரிப்பரேஷன் அண்ட் மார்க் டெஸ்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். அதாவது நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் அன்புச்செல்வன். அதாவது நான் இந்த 12th முடித்து இந்த கிளாட்டு காலேஜ் அட்மிஷன் ஃபீல்டில் வந்து 3 வருஷம் இருந்திருக்கேன். அதாவது நான் ஏகப்பட்ட எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். ஃப்ரம் கிளாட் ஸ்லாட்லேருந்து அதாவது Q2 வரை கிளியர் பண்ணியிருக்கேன். அதாவது பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டின்ட்டு ஃபேமஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி உண்டு. அது வரைக்கும் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது என்னென்னா, அதாவது தமிழ்நாட்டு லெவலில் அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து எடுத்துக்கிட்டேன்னா, மகாராஷ்டிரா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ட்ரன்ஸ் எழுத போயிருந்தேன். பெங்களூர் போயிருந்தேன். அங்கே வந்து டெஸ்ட் சென்டருக்கு போயிருக்கும்போது ஃபுல்லாக கர்நாடகா, மகாராஷ்டிரா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். வேணால் ஆந்திராவிலேருந்து வந்திருந்தாங்க. தமிழ்நாடு லெவலில் யாருமே வரல. நான் மட்டும்தான் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டு.
அதாவது இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்மள யாருக்குமே லீகல் ஃபீல்டை பற்றி அவேர்னஸ் இல்லை. அதோட இங்கே வந்து ஃபுல்லாக டாமினன்ஸ் எதில் இருக்குன்னா, அதாவது 12th முடித்தோன்னே ஒன்று எடுத்தால் இன்ஜினியரிங், ஜேஇ எழுதி இன்ஜினியரிங், இல்லாட்டினா நீட் எழுதி மெடிக்கல். இந்த ரெண்டுக்கு தான் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ப்ரிப்பரேஷன் வெறித்தனமாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த புது ஃபீல்டு லீகல் ஃபீல்டை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த சேனல். அது போக இப்போ நம்ம எப்படிலாம் கைடன்ஸ் கொடுக்க போகிறோம்னு இதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. ஏன்னா எல்லாத்துக்குமே எல்லா என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு காமனானது என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. அது போக இன்டர்வியூ கைடன்ஸ் இருக்கும். அதாவது கொஞ்சம் ப்ரைவேட் காலேஜஸ் வந்து இன்டர்வியூ ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதாவது சிம்பயாசிஸ், கிரைஸ்ட் யூனிவர்சிட்டிலாம் இன்டர்வியூ ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அது போக பர்சனலைஸ்டு கைடன்ஸ் அண்ட் மென்டார்ஷிப் கொடுப்போம். ஏன்னா இப்போ வந்து நான் வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷனில் தான் ஆரம்பித்தேன். அதாவது எனக்கு வந்து கரெக்டான ரூட்டு தெரியாது. இங்கே போய் அடி வாங்கி திருப்பி இந்த ரூட்டுக்கு வந்து மாறி மாறி வந்து தான் கரெக்டான ஜேர்னிக்கு போனேன். எனக்கு அதனால கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. உங்களுக்கு அதை நான் கரெக்டான ரூட்டில் செட் பண்ணி கொடுத்துருவேன். அதை நீங்கள் வந்து அப்படியே போகலாம். அது போக கடைசியில் சொல்கிறேன், ஆனால் அது லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அது வந்து மோட்டிவேஷன். அதாவது இந்த ஒரு ஜேர்னியில் மோட்டிவேஷன் லெவல் அப் இருக்கும், டவுன் இருக்கும். ஆனால் அந்த ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமானது. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அதிலேருந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். வணக்கம். நம்ம சுரேஷ் அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு லா படிக்கிறதுக்குன்னு ஒரு சேனல் வந்து உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் இதில் சொல்லியிருப்பாங்க. பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சுத்தமாக அவேர்னஸே கிடையாது. சரிங்களா? பிஎல் படிக்கிறவங்க ஏதோ ஒரு காலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா வந்து பேச்சுலர் ஆஃப் லா அப்படின்னு படிக்கிறதுக்கும், நேஷ்னல் லா இன்ஸ்டிடியூட்ஸ்லேயும் இல்லை அப்படின்னா ஒரு என்எல்யூவில் இல்லை ஒரு நான் என்எல்யூவில் படிக்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொஃபஷன்ஸ் தனியாகவே இருக்கும். மேக்ஸிமம் நம்ம ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பேக்ரவுண்ட் லா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கான ஒரு இனிஷியேட்டாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுரேஷ் லீகல் இன்சைட்ஸ் அப்படின்னு ஒரு சேனலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சேனலில் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்றத உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க. இதை நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு, ஏன்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் ஃபீல்டை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்கோம். இது போக நமக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் நம்மளை மாதிரி ரொம்ப கஷ்டப்படாமல், சரிங்களா, இதுதான் கரெக்டான ப்ரொஃபஷன் அப்படின்ற பாத்தை செலக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வழி. சரிங்களா? இதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை அப்படின்னா அடுத்து +2 முடிச்சுட்டு இதுக்கு தயாராகிறதுக்காக, இல்லை தயாராகாமல் இருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கே தெரியாது இதுதான் பாதை, இப்படி தான் போகணும் அப்படின்றது தெரியாது. அதுக்கான ஒரு வழிகாட்டியாக இந்த சேனல் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு இது இன்ட்ரடக்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து கண்டினியூவாக இந்த சேனலை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாத்தையுமே, அதாவது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக என்ன படிக்கிறேன்னு கேட்டால் இன்ஜினியரிங், டாக்டர் மாதிரி நான் லா படிச்சுட்ருக்கேன் அப்படின்ற வார்த்தையை எல்லார் வாயிலிருந்தும் கொண்டு வரணும். அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.